தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாம தர்மம் கலியுதயம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ஜாவா ஐலண்ட் காட்டுக்குள்ள பெரியவா எப்போ போனான். ஜாவா ஐலண்ட் காட்டுக்குள்ள பெரியவா எப்போ போனான். இது 1350வது எபிசோட். இன்றைக்கி எதேச்சியாக இது ஒரு குருவாரத்தில் வந்திருக்கு. நம்ம குரு எப்பேற்பட்ட ஒரு பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு தெரியறது இதுதான். இது வரைக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். அதை விட ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் சாதாரணமாக சொல்கிற மூலமாக நீங்கள் கேட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி அனுபவங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஜாவா ஐலண்ட் காட்டுக்குள்ள பெரியவான்னா எங்கே வேணால் போவா, பெரியவா தான் பரமேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ சுந்தரராம மூர்த்தி அவளோட இன்டர்வியூ. இவரோட தந்தையார் டாக்டர் சிவராமமூர்த்தி. அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், எண்டோலஜிஸ்ட், அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட், நல்லா படம் வரைவார். இவர் நிறைய 600க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காராம். இந்தோனேஷியாவில் ஜாவா ஐலண்டு அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு டார்க் ஒரே காடுகளாக இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி, ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மலைவாசி அந்த ஃபோக்ஸ் எல்லாம் மலைவாசி மக்கள்லாம் எங்கள் அந்த பக்கம் போயிட்டு வர பார்த்துட்டு அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. கொடிய மிருகங்கள்லாம் இருக்க இடம். ஏதோ ஒரு கோவில் பூமிக்குள்ளே புதைஞ்சி இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது அவளுக்கு. அதை பார்த்துட்டு அது உள்ள ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை அவள் இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டுக்கு அவள் சொல்லியிருக்கா. யார் மூலமாக ஒவ்வொருத்தருக்கா சொல்லி அது போயிருக்கு. இது நடந்த வருஷம் 1943. இந்த இது எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்க முடியாது அப்படின்னு சுந்தரராமமூர்த்தி சொல்கிறார். ஏன்னா தந்தையார் சிவராமமூர்த்திக்கு நடந்தது. ஏன்னா அந்த வருஷம்தான் அவர் பிறந்திருக்கார். அதுதான் அப்பாவுக்கு, டாக்டர் சிவராமமூர்த்திக்கு. இப்போ டாக்டர் எஃப்ஹெச் கிராவிலி அப்படிங்கிறவர் டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் மியூசியம். அந்த காலத்தில் இங்கிலீஷ் தானே இருந்தா, இங்கிலீஷ்மேன். அவளுக்கு இந்தோனேஷியாவிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இங்கே யாராவது ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தான்னா அவளை அனுப்பிச்சு அது என்னதுன்னு பார்க்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அவளுக்கெல்லாம் பயம், அது உள்ளே போக முடியாது, போனாலும் அது என்னதுன்னு தெரியாது. அதுக்கான விஷயங்கள் இங்கே வந்த பிறகு இங்கே இருக்கவ சரி என்கிட்ட தான் அந்த மாதிரி இங்கே நம்மக்கிட்ட இருக்கார் டாக்டர் சிவராமமூர்த்தி, அவர் அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு விஷயத்த சொன்னார். உடனே அவர் சொன்னார், மகாபிரிவா கிட்ட போய் நான் உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் தான் வர முடியும். எல்லோரும் அப்படி தான் இருந்திருக்கா. போனார், மகாபிரிவா கிட்ட போனார், தரிசனம் பண்ணி விஷயத்த சொன்னார். மகாபிரிவாளுக்கு அது நல்லா தெரியுமே. அதனால் பெரியவா ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாம் கேட்டுண்டார். எங்கே போகிறார், என்ன பண்ண போகிறார் எல்லாம் கேட்டுட்டு பெரியவா சொன்னாலாம், அங்கே நம்ம ஆச்சாரியாவை பற்றி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். வேறு ஒன்றும் சொல்லலை, 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணார். அப்படின்னா போயிட்டு எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவார்னு அர்த்தம். ஜாவா ஐலண்டில் 6th செஞ்சுரி, அதுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். இது டாக்டர் சிவராமமூர்த்தி கண்ணில் அங்கே சரியாக பட்டிருக்கு. அங்கே போனவுடனே எல்லாத்தையும் அந்த பூமியெல்லாம் தோண்டி இந்த கோவில்லாம் என்னதுன்றதை எடுத்திருக்கா. அப்போ எடுத்தபோது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் கரெக்டாக ஒரு கண்ணில் எப்படி பட்டது அதுதான் நம்ம பார்க்கணும். ஆதி சங்கரர் பற்றி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வருது. அதை இவருக்கு கீழே பாடம் படித்த, ஆதிசங்கருக்கு கீழே பாடம் படித்த ஒரு ராஜா எழுதியிருக்கார், மகாராஜா. அந்த காலத்தில் அந்த இடத்துல ஒரு வேத பாடசாலை இருந்திருக்கு அந்த மலைப்பகுதியில். ஏனா தீதானி சாஸ்திராணி
ஏனா தீதானி சாஸ்திராணி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஸ்லோகத்தை ஆதிசங்கரர் மேலே அந்த ராஜா எழுதியிருக்கார். அதை இன்ஸ்கிரிப்ஷனாக அங்கே வச்சுருக்கார். இப்போ அதுலேருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் அந்த இடத்துல இருந்திருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுது அவளுக்கு. எல்லாம் படிச்சிருக்காரு, எழுதிண்டார். அதை பற்றி ஆதிசங்கரர் புகழ்ந்த அந்த ராஜா அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல அந்த கோவில்கிட்ட எழுதியிருக்காரு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ கோவிலே ஒரு பெரிய இது வந்திருக்கு. இந்த எர்த்குவேக் வந்து அதில் அப்படியே கோவிலே வந்து பூமிக்கு கீழே புதஞ்சு போயிடுத்து போல இருக்குது. இப்போ அதை தான் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ஒரு எடுத்து டாக்டர் சிவராமமூர்த்தி அதெல்லாம் எடுத்து பார்த்து அது இதெல்லாம் என்னென்ன சுவாமி அங்கே இருக்கா அப்படின்றத பற்றி சொல்லணுமே. அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்காக தான் அந்த இந்தோனேஷியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை கேட்டிருக்கு. அதில் வந்து இங்கே மெட்ராஸில் இருக்கக்கூடிய மியூசியமில் அவருடைய இன்சார்ஜ் அவர்கிட்ட அதை வந்திருக்கு அந்த ரெக்வெஸ்ட். அவருக்கு வந்து டாக்டர் சிவராமமூர்த்தி தெரிஞ்சிருக்கு. அதனால் இவர் அங்கே அமைச்சிருக்கார். அதை போய் பார்த்துட்டு வந்துட்டார். வந்த பிறகு நேர அவர் மகாபிரிவாலை பார்த்து விஷயங்கள்லாம் சொல்லணும்னு போயிருக்கார். போயிட்டு மகாபிரிவாலை தரிசனம் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு விஷயத்த சொன்னார். அந்த இன்ஸ்கிரிப்ஷனை பார்த்தியோ அப்படின்னு கேட்டிருக்கார். ஆமாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே சொல்லியிருக்கார். அவர் முழுக்க கேட்டு பெரிய வந்து ரொம்ப ஆனந்தப்பட்டார், சந்தோஷப்பட்டார். அது சரி அவர் நினைக்கிறாராம் மனசுக்குள்ளே. இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது டாக்டர் சிவராமமூர்த்தி நினைக்கிறாராம், அது சரி பெரியவா ஏதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு வந்துட்டு அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை அங்கே இருக்கா பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னதை அந்த ஸ்லோகம்னு சொல்லலை. ஆச்சாரியல் பற்றி ஒரு இது இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு வான்னு இருக்கார். அது அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? நான் பெரியவா பரமேஸ்வரன் அந்த ஆதிசங்கரனான அவதாரமாக பெரியவா தான் வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியாக இருக்குது. அதனால் அந்த காட்டில் இந்த ஜாவா ஐலண்டு அந்த ஒரே டார்க் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே கொடிய மிருகங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல கோவில்கள்லாம் மண்ணில் புதஞ்ச இடத்துல மகாபெரிவா எப்படி போனான் அப்படின்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத காமிக்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமேச்சரம் மகாபிரிவா பாதமேச்சரம்.